You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு காலை நேரத்தில் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவர்னு சொல்லி வேதத்தை புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் ஜெபத்தை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலேருந்து நம்ம பார்க்கிறோம். அநேகர் ஜெபத்தில் ஜெயம் பெற்றிருக்கிறாங்க, ஜெபத்தில் விடுதலை அடைஞ்சிருக்கிறாங்க, ஜெபத்தில் நன்மை நடந்திருக்குது, ஜெபத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது, ஜெபத்தை எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகினால தேவ ஜனமாகிய நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது ரொம்ப அவசியம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 4வது நிருபத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நமக்காக வச்சிருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதினதான 4வது நிருபம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கப்படும்போது இங்கே சொல்லப்பட்ட, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய ஜெபத்தினாலும் வேண்டதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். See what a beautiful verses here says. Be careful of nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known unto God. இப்போ 3 காரியத்தை இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் முக்கியப்படுத்துகிறார். என்ன அப்படின்னும் போது, 1 ஜெபம், 2வது விண்ணப்பம், 3வது ஸ்தோத்திரம். இது 3 ஒரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் அதி அவசியமாக காணப்படுது. ஒரு தேவனுடைய விசுவாசிங்க, தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஆண்டவரால் முத்திரைக்கப்பட்ட தேவனுடைய தாசர்கள் சொல்லப்படுகிற இல்லை விசுவாசிங்க, கர்த்தரை பின்பற்றுகிறவங்க, தேவனை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுவங்களோட வாழ்க்கையில் முக்கியமாக இருக்க வேண்டியது இந்த 3 காரியங்கள். 1 ஜெபம், 2வது விண்ணப்பங்கள், 3வது தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள், தேங்க்ஸ் கிவிங் unto the Lord for what all God did in our lives. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களுக்கு தேவனுக்கு என்ன பண்ணணுமா? நன்றி செலுத்தணும். அதற்கு முக்கியமான ஒரு காரியத்தை இந்த இடத்துல வச்சிருக்கிறார் அப்போஸ்தலன். நீங்கள் ஒன்றுத்துக்கும் கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டுனே நீ ஜெபம் பண்ண முடியாது, கவலைப்பட்டுனே நீ ஸ்தோத்திரம் ஏறெடுக்க முடியாது, கவலைப்பட்டுனே நீ விண்ணப்பிக்க முடியாது. கவலை ஒரு புறத்தில் வச்சிடணும். நீ கவலைப்பட்டுனே நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் என்ன பண்ண முடியாது, செயல்படவே முடியாது. இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். பட் பி கேர்ஃபுல் ஆஃப் நத்திங். ஒன்றத்துக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்றத்துக்கு யோசிக்காதீங்க. Do not worried about anything. Be cautious. தேவ சமூகத்தில் நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றத்துக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, வாட் ஆல் த லார்ட் டிட், எல்லாவற்றையும் குறித்து எதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்தாரோ, எதெல்லாம் கர்த்தர் உனக்கு செயல்பட்டாரோ, எதெல்லாம் கர்த்தர் உனக்கு தந்தருளினாரோ அவைகளை குறித்து நீ என்ன பண்ணு, உங்கள் விண்ணப்பங்களை, முதல் சொல்றார் விண்ணப்பங்களை, ஸ்தோத்திரங்கள், ஜெபங்கள், இதை 3 நீ ஏறெடுக்கணும்ன்றார். இதை 3 நீ தேவனுக்கு செலுத்தணும், இதை 3 நீ கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் பிலிப்பியர் இந்த நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய ஜனங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. A beautiful word which was written by Paul apostle. ஆகனால இன்றைக்கு இந்த 3 காரியம் நமக்கு என்ன கொண்டு வரணும்னா, ஆண்டவரோடு கிட்டி சேர்வதற்கான அந்த தன்மை நமக்கு கொடுக்கும். நீ ஜெபிக்கும் போது ஆண்டவரோடு கூட இருக்கிற, விண்ணப்பம் ஏறெடுக்கும் போது ஒரு மனுஷங்கிட்ட எப்படி பேசுறியோ அப்படி விண்ணப்பங்களை என்ன பண்ற, தேவனிடத்தில் ஏறெடுக்கிற. ஆண்டவர் எனக்கு இது தேவை, அது தேவை, ஆண்டவர் நான் இப்படி நெருக்கப்பட்டு இருக்கிறேன், நான் ஒடுக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு போராட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு பிடிமானத்தில் இருக்கிறேன், நான் கடன்
நெருக்கடியில் இருக்கிறேன், இதுலேருந்து என்னை விடுவீங்கன்னு நம்ம என்ன பண்ணது, ஓயாம தேவ சமூகத்தில் விண்ணப்பங்கள் ஏறெடுத்து கொண்டே இருக்கிறது. ஜபம் என்பது வேற. பரலோகத்தின் தேவன் நோக்கி நம்ம பேசப்படுகிறது தான் ஜபம். விண்ணப்பம் வந்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம தெரிவிக்கிறது, எனக்கு இது தேவை இருக்குது, இது எனக்கு நிறைவேற்றி கொடுங்கப்பா, அதை நிறைவேற்றி கொடுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்முடைய காரியங்களை குறித்து தெரிவிக்கிறது. அப்படி எத்தனையோ காரியங்கள் நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டின் வரலையுமா நம்ம ஒவ்வொரு காரியத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு காரியம் நமக்கு புரியப்பட்டு இருக்கிறது. தேவன் நமக்கு எழுதி வச்சிருக்கிற ஒரு காரியம். அதுக்கு மாத்திரம் இல்லாதபடிக்கு நீர் இதை தந்ததற்காக ஸ்தோத்திரம், நீர் அதை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், நீர் அதை செய்து விட்டீர் ஸ்தோத்திரம், நீர் செய்து போவதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி ஸ்தோத்திரங்களையும் கர்த்தருக்கு ஏறெடுக்கணும்னு சொல்லி இங்கே கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நமக்கு ஜபம் தேவை. ரெண்டாவது விண்ணப்பிக்கணும். மூன்றாவது ஆண்டவர் இதை செய்தார், அதை செய்தார், இதை கொடுத்தார், அதை கொடுக்க போவதற்காக நீர் கொடுத்து விட்டீர் என்று சொல்லி நாம தேவனுக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களோடு கூட நாம் தெரிவிக்கணும்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் நம்ம வாசிக்கப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருக்கட்டும், ஆண்டவருக்கு சமூகத்தில் ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஜபத்திற்கு பதில் தருவார். நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க, விண்ணப்பம் கேட்கப்படும். ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்க. ஆண்டவர் நீ செய்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா, நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா, இதை செய்து முடித்தீர் என்று நான் நம்பிக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா, இதை எனக்கு கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் கொடுத்து வெட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் எதை கொடுக்கிறாரோ அதை மட்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாததெல்லாம் நம்ம என்ன பண்ண கேட்டுன்னு இருக்கக்கூடாது. பெற்றுக்கொள்ள முடியாதது நம்ம பண்ண முடியாது, கேட்க முடியும். எனக்கு ஒரு ஃப்ளைனை வேணும், எனக்கு ஒரு கப்பலை வேணும்னு என்ன பண்ணுவாங்க சிலர் சொல்லி, அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண கட்டாயம் கொடுக்க மாட்டார். நல்ல ஆரோக்கியத்தை கேளுங்க, சுகத்தை கேளுங்க, என் கடன் பிரச்சனை மாறணும்ப்பா. யாரோ ஒருத்தரை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். உன் ஜபம் கேட்கப்படும்னா யாரோ ஒருத்தரை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார் உன்னுடைய கடனை மாற்றுவதற்கு. எனக்கு எப்போவுமே வாழ்க்கை துக்கமாக இருக்குதுப்பா, எனக்கு ஆறுதல் கொடுங்க, அப்படி கேளுங்க. என் குடும்பத்தில் எப்போ சண்டையாக இருக்குது, என் பிள்ளைங்களை ரட்சியுங்கப்பா, என் கணவரை ரட்சியுங்கப்பா, என் குடும்பத்தை சார்ந்தவங்களை ரட்சியுங்கப்பா. அவங்க உம்முடைய சுவிசேஷத்தை நம்பணும், உம்முடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் விண்ணப்பிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் ஏறிடுங்க, கட்டாயம் இது கேட்கப்படும். ஏதோ ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தி மேன்மைப்படுத்தி கேட்கும்போது தேவன் அவைகளிலிருந்து நமக்கு விடுதலையும் ஆண்டவர் தயவையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால அவர் ரட்சிப்பதற்கோ அவர் நம்ம கொடுப்பதற்கோ அவர் கை என்ன பண்ணல, குறுகி போவது கிடையாது. அதனால் என்ன கருமையான தேவ சொன்னமே, இதை கால நேரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா அதில் ஒரு திட்டத்தோடு தான் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஒரு காரியத்தை நமக்கு செயல்படுத்தினா ஒரு திட்டத்தோடு கொடுத்தா ஆண்டவர் செயல்படுத்துவார். இந்த நாளில் கர்த்தருடைய தயவு திட்டங்கள் ஆசீர்வாத மேன்மை உன் வாழ்க்கையில் உண்டாகணும்னா ஒரு காரியத்தை நீ செயல்படணும். தேவனுக்காக நீ செயல்படும் விசுவாசமாக வாழும்போது தான் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் மேன்மையானது ஆண்டவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். வருத்தங்களை, போராட்டங்களை, சஞ்சயங்கள் மனுஷன் வாழ்க்கையில் இதெல்லாம் உண்டு தான். மனுஷனை பிறந்துட்டோம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. மனுஷனை பிறந்துட்டோம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் இதற்கு காட்டிலும் அப்பாற்பட்டது தான் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கங்கள், the grace and the mercy and the blessing of the Lord. இயற்கைக்கு அப்பாற்பட்டதுக்கு ஈடானது ஒன்றுமே கிடையாது. nothing we can compare to God's grace, mercy and a blessing. ஒன்றை நம்ம மேன்மைப்படுத்தவே முடியாது. இதெல்லாம் தேவனிடத்துலேருந்து சாட்சாத்ன்றாங்கல்ல, பிரத்யேகமாக விசேஷமாக தேவனிடத்துலேருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற அருளப்படுகிற ஒரு மேன்மையான ஒரு காரியம். இந்த கால நேரத்தில் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும், அவருடைய மேன்மை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அதனால தான் இந்த இடத்துல வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குரிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜபங்கள், ஸ்தோத்திரம், வேண்டுதல். ஜபங்கள், ஸ்தோத்திரம், வேண்டுதல். இது மூணு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தான் ப்ரேயர், சப்ளிகேஷன் அண்ட் தேங்க்ஸ்கிவிங் ரிக்வெஸ்ட். இது மூன்று நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரு கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக இருக்குது. இதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார்.
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இதை தான் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அந்த பழக்கம் நமக்கு இருக்கணும். விண்ணப்பிக்கிற பழக்கம் இருக்கணும். ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிற பழக்கம் இருக்கணும். அப்படி தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் ஏறிடுங்க. தேங்க்யூ லார்டுன்னு சொல்லுங்கள். இந்த காரியங்களுக்கு நன்றி. இந்த நாள் முழுதுமாக நடத்துங்க. இந்த நாள் முழுதுமாக என்னை ஆசீர்வாதமாக வைங்க. இந்த நாள் முழுதுமாக உடைய திட்டம் என் வாழ்க்கையில் இருக்கட்டும். என் பிஸ்னஸ் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். என் வேலையை ஆசீர்வதிங்கப்பா. என் கை சம்பாத்தியத்தை ஆசீர்வதிங்க. என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. என் குடும்பத்தை சார்ந்தவங்களை ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படட்டும். உண்மை அறியாதவங்க அறிஞ்சு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒவ்வொரு காரியத்தை தெரிவிச்சுப்பார். கர்த்தர் உன்னோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் திட்டங்களையும் ஆண்டவர் கொடுத்து உன்னை மேன்மையான காரியங்களுக்குள்ள ஆண்டவர் நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக விசேஷமாக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லா கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலையொரு நேரத்திற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வசனத்தில் நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, பிலிப்பியர் 4:6 எல்லாவற்றத்திலையும் ஆண்டவரே விண்ணப்பங்கள் ஏறெடுக்கணும், ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் ஜபத்துக்குரிய காரியங்களை செயல்படுத்தணும்னு சொல்லி இந்த சத்தியத்தை வசனத்தை கேட்ட ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே உன்னதமான மேன்மையான காரியங்களை கர்த்தர் தந்தருளுவீராகப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையும் குருவருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.